தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வு குறித்து ஜனாதிபதியின் புதிய அறிவிப்பு, அமைச்சரின் தகவல். மீண்டும் ஆரம்பமாகும் பாடசாலைகள் பரீட்சைகள் தொடர்பில் கல்வி அமைச்சரின் அறிவிப்பு. ஊழியர் கன்னத்தில் பலார் விமான நிலையத்தில் ராஜாங்க அமைச்சரின் பேயாட்டம். உயர் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. சிறைச்சாலைகளில் இருந்து தப்பியோடிய 49 கைதிகள் தேடுதல் நடவடிக்கைகள் தீவிரம். அதிபர் தேர்தல் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல், அமைச்சர் வெளியிட்ட தகவல். நிதி ராஜாங்க அமைச்சருக்கு கொலை மிரட்டல், விசாரணைகள் தீவிரம். முள்ளிவாய்க்கால் கஞ்சி விவகாரம், சம்பூரில் கைது செய்யப்பட்ட 4 நீதிமன்றின் உத்தரவு. யாழில் குடும்ப பெண் தகாத முறைக்குட்படுத்தி படுகொலை, கணவன் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். அரசு ஊழியர்களுக்கு இந்த வருடம் சம்பள உயர்வு வழங்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி அமைச்சரவைக்கு அறிவித்துள்ளதாக விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். கால்நடை உற்பத்தி மற்றும் கால்நடை அபிவிருத்தி பிரிவிற்குட்பட்ட பல ஊழியர் சபைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழிற்சங்க அதிகாரிகளுடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அமைச்சர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். தொழிற்சங்க பிரதிநிதிகளினால் முன்வைக்கப்பட்ட பல பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்குவதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளதுடன் இந்த வருடமும் சம்பள அதிகரிப்பை வழங்குமாறு அனைத்து தொழிற்சங்க பிரதிநிதிகளும் அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதற்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இந்த விடயத்தை வெளியிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அடுத்த வருடம் அரசாங்க ஊழியர்களுக்கு மீண்டும் சம்பள உயர்வு வழங்கப்படும். இந்த வருடமும் சம்பள அதிகரிப்பு செய்யப்படுமானால் நாடு மீண்டும் பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்க நேரிடும் என குறிப்பிட்டுள்ளார். கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை நேற்றைய தினம் நிறைவடைந்துள்ள நிலையில் எதிர்வரும் 20ஆம் தேதி பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்று கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். கோவிட்-19 தொற்று நோய் காரணமாக பாடசாலைகள் மூடப்பட்டதால் கல்வி நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டன. சரியான நேரத்தில் பரீட்சைகளை நடத்தி பெறுபேறுகளை வெளியிட முடியவில்லை. பின்னர் பொருளாதார நெருக்கடி வலுவடைந்தால் கல்வித்துறை கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஆனால் தற்போது நிலைமை சுமூகமாகியுள்ளது. கலந்துரையாடலின் போதான யோசனைக்கு அமையவே செயற்பட்டு வருகின்றோம். அதன்படி டிசம்பரில் நடக்க வேண்டியிருந்த சாதாரண தர பரீட்சை நாளையுடன் நிறைவுக்கு வருகிறது. விடைத்தாள் மதிப்பீடு பணிகள் ஆரம்பிக்கப்படவிருப்பதோடு உயர்தர பரீட்சைக்கான வகுப்புகளும் ஆரம்பமாகும். இந்த ஆண்டு 4,52,000 மாணவர்கள் சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றியுள்ளனர். அவர்களில் 3,88,000 பேர் முதல் 2வது அமர்வுக்காக பாடசாலைகளில் இருந்து தோற்றிய மாணவர்கள் ஆவர். அந்த மாணவர்களுக்கு ஜூன் முதல் வாரத்தில் உயர்தர வகுப்புகளில் இணைய வாய்ப்பு கிடைக்கும். அதற்கு தேவையான அமைச்சரவை அனுமதி ஏற்கனவே பெறப்பட்டுள்ளது. இது தொடர்பான சுற்று நிருபம் 15ஆம் தேதி வெளியிடப்படும். பரீட்சைகள் நிறைவடைந்த பின்னர் மே மாதம் 20ஆம் தேதி பாடசாலைகளின் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்த ராஜாங்க அமைச்சர் ஒருவர் ஊழியர் ஒருவரை கன்னத்தில் அறைந்து பாதுகாப்பு அதிகாரிகளையும் அச்சுறுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த ராஜாங்க அமைச்சரின் மனைவி உட்பட சிலரின் வெளிநாட்டு பயணமொன்றுக்காக அவர் நேற்றைய தினம் புதன்கிழமை அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்துள்ளார். இதன்போது தனது பாதுகாவலர்களுடன் நுழைவுச்சீட்டு வாங்காமல் பிரதான நுழைவாயிலூடாக விமான நிலையத்துக்குள் பிரவேசிக்க முயற்சித்துள்ளார். அவரின் பாதுகாவலர்கள் துப்பாக்கியுடன் இருந்ததால் அவை கொண்டு செல்ல அனுமதிக்க முடியாது என விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் ராஜாங்க அமைச்சரிடம் கூறியுள்ளனர். இந்நிலையில் பாதுகாப்பு அதிகாரிகளை திட்டிய அமைச்சர் அவர்களை தனது கைத்தொலைபேசியால் புகைப்படமாகவும் பதிவு செய்து கொண்டுள்ளதாக விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பின்னர் அமைச்சருடன் வந்தவர்களின் பயண பொதிகளை விமான நிலையத்திற்கு எடுத்து செல்வதற்காக வந்த போர்ட்டருக்கு குறைந்த பணத்தை வழங்கியுள்ளனர். இதனையடுத்து உரிய கட்டணத்தை ஊழியர் கேட்டபோது ஆத்திரமடைந்த ராஜாங்க அமைச்சர் தனது காலணியால் போர்ட்டரின் காலை மிதித்து கன்னத்தில் அறைந்து பாதுகாவலர்களுடன் வெளியேறியதாக விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவித்தன.
இந்நிலையில் தாக்குதலுக்குள்ளானதாக கூறப்படும் போர்ட் தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்திவிடும் என்ற அச்சத்தில் போலீசாரிடம் முறைப்பாடு செய்யவில்லை கூறப்படும் அதே சமயம் அரசியல்வாதி விமான நிலையத்தில் பேயாட்டம் ஆடியமை குறித்து விசனம் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையில் உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்றா நோய்கள் அமைப்பின் சமூக மருத்துவ நிபுணர் செரில் பாலசிங்கம் தெரிவித்துள்ளார். நாட்டில் அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கி 18 வயதுக்கும் 69 வயதுக்கும் இடைப்பட்டவர்களிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் 35% உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் பதிவாகியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் மே 17 உயர் இரத்த அழுத்தம் மற்றும் மே 3வது வாரத்தில் உப்பு பயன்பாடு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த உலகளவில் பல நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. முக்கியமாக ஆரோக்கியமாக சாப்பிடுவது மிகவும் முக்கியம். குறிப்பாக உப்பின் பயன்பாட்டை முடிந்தவரை குறைப்பது மிகவும் முக்கியம் எனவும் அவர் கூறினார். மேலும் உடல் செயற்பாடுகளை அதிகரிப்பது மற்றும் மன அழுத்தத்தை குறைக்க நடவடிக்கை எடுப்பது மிகவும் முக்கியம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சிறைச்சாலைகளில் இருந்து இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் சுமார் 49 கைதிகள் தப்பியோடியுள்ளதாக சிறைச்சாலை ஆணையாளர் தெரிவித்துள்ளார். தப்பியோடியவர்களில் 2 மாத்திரமே இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஆணையாளரும் ஊடக பேச்சாளருமான காமினி பி திசாநாயக்க கூறியுள்ளார். இதன்படி தப்பியோடியவர்களை கைது செய்யும் நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை வீரவில திறத்தவளை சிறைச்சாலை முகாமில் இருந்து நேற்றிரவு கைதியொருவர் தப்பியோடியுள்ளதாகவும் தகாத முறைக்குட்படுத்திய குற்றச்சாட்டில் குறித்த கைதிக்கு அனுராதபுரம் நீதிமன்றத்தினால் தண்டனை வழங்கப்பட்டிருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதிபர் தேர்தலை நடத்துவது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் எதிர்வரும் ஜூலை மாதம் வெளியிடுவதற்கு தயாராகி வருவதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர குறிப்பிட்டுள்ளார். அதிபர் தேர்தல் தொடர்பான வர்த்தமானி வெளியிடப்பட்டதன் பின்னர் எந்தவொரு அபிவிருத்தி பணிகளையும் மேற்கொள்ள முடியாது எனவும் தேர்தல் முடியும் வரை அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்த இடமளிக்கப்பட மாட்டாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்படி தமது அமைச்சின் கீழ் இவரிடம் திட்டமிடப்பட்டுள்ள அபிவிருத்தி வேலை திட்டங்கள் துரிதப்படுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அரசியலமைப்பு ரீதியாக உரிய காலத்துக்குள் அதிபர் தேர்தலை அறிவிக்க தயார் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் ஜனதா சமன் ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார். மேலும் அதற்கான ஏற்பாடுகள் தற்போது தயார்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். ஸ்ரீலங்காவின் நிதி ராஜாங்க அமைச்சர் சிகா சேமசிங்கவுக்கு எதிராக கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளமை தொடர்பான விசாரணைகள் கோட்டை காவல் நிலையம் ஆரம்பித்துள்ளது. இது தொடர்பான தொலைபேசி அழைப்பு நேற்று பிற்பகல் ராஜாங்க அமைச்சரின் அலுவலகத்திற்கு கிடைத்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இதேவேளை சிகா சேமசிங்கவை எதிர்வரும் தேர்தலுக்கு முன்வர அனுமதிக்கப் போவதில்லை எனவும் தனது அச்சுறுத்தலை புறக்கணித்தால் கொலை செய்து விடுவேன் எனவும் தொலைபேசியில் அச்சுறுத்திய நபர் தெரிவித்துள்ளார். இதன்படி ராஜாங்க அமைச்சரின் முறைப்பாட்டின் அடிப்படையில் கோட்டை காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக அவரின் ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. இதேவேளை கம்பரண பிரதேசத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சிகா சேமசிங்க முதலில் அதிபர் தேர்தலை நடத்திவிட்டு பின்னர் எஞ்சிய தேர்தல்கள் நடத்தப்படும் என அதிபர் ரணில் அறிவித்துள்ளதாக தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை சம்பூர் பகுதியில் பல்கலைக்கழக மாணவி உட்பட 4 முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்க விதிக்கப்பட்டிருந்த தடையை மூதூர் நீதிமன்றம் நீக்கியுள்ளது. இதேவேளை 4 சந்தேக நபர்களும் ICCBR சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டதினால் அவர்கள் தொடர்பான அறிக்கையை மன்றில் சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனால் அவர்களையும் விரைவில் விடுதலை செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருப்பதாக சட்டத்தரணி சுகாஸ் தெரிவித்துள்ளார். கடந்த 12 நள்ளிரவில் திருகோணமலை சம்பூர் காவல்துறை பிரிவில் உள்ள சேனையூர் பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சி பரிமாறிய குற்றச்சாட்டில் பல்கலைக்கழக மாணவி உட்பட 4 பேர் சம்பூர் காவல்துறையினரினால் கைது செய்யப்பட்டிருந்தார். இதனையடுத்து குறித்த 4 நீதிமன்றம் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து 4 எதிர்வரும் 27 வரை விளக்கமறியலை நீடித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது அந்த தடையை நீதிமன்றம் நீக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பெண்ணொருவர் தவறான நடத்தைக்கு உட்படுத்தப்பட்டு கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக பெண்ணின் கணவர் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளார். 3 பிள்ளைகளின் தாயான 44 வயதான பெண்ணொருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையிலே காங்கேசன்துறை பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினர் நேற்று குறித்த சந்தேக நபரை கைது செய்து மருதங்கேணி காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். குறித்த சம்பவ தொடர்பில் தாளையடி பகுதியில் கடந்த 10 பெண்ணொருவர் தவறான நடத்தைக்கு உட்படுத்தப்பட்டு கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்டார்.
கடத்தொழிலுக்கு சென்று அதிகாலை வீடு திரும்பிய போது வீட்டின் கழிவறைக்கு முன்பாக சந்தேகத்துக்கிடமான முறையில் மனைவி சடலமாக கிடந்துள்ளார். உயிரிழந்த பெண்ணின் கணவன் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்தார். அவரின் முறைப்பாட்டை அடுத்து காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்தனர். பிரேத பரிசோதனையில் கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்டது உறுதி செய்யப்பட்டுள்ளது. காவல்துறையினரின் விசாரணையில் உயிரிழந்த பெண்ணுக்கும் அவரது கணவனுக்கும் அடிக்கடி முரண்பாடு ஏற்படுவது தெரியவந்துள்ள நிலையில் சந்தேகத்தின் அடிப்படையில் 52 வயதான பெண்ணின் கணவன் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரை இன்றைய தினம் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.